அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான டேஸ்டான சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் இறால் கறி. இதில் நார் சத்து நீர் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது கூட நம்ம கழுவிட்டு தோல்லாம் சீவிட்டு ஒரு கேரட்டை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரை மூடி தேங்காயில் 4 பல்லு பாதாம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா மிக்சியில் மைய அரைச்சிக்கோங்க. அதையும் இந்த காய் கூட சேர்த்து வச்சிடலாம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ இறால் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம 2 டீஸ்பூன் தனி மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் 2 அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே உரிச்சு வச்ச 4 பல்லு பூண்டு உள்ளே சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிய பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற இறாலையும் உள்ளே சேர்த்து வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாசமானமாக டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து எடுத்த பிறகு இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மசாலாலாம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யும் போது கிரேவிக்கு நல்ல ஒரு திக்கு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரலையும் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். மசாலாலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச காய், தேங்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டிங்கன்னா பீர்க்கங்காய் இறால் கூட்டு ரெடி ஆயிரும். உங்களுக்கு ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி ஒரு 10 to 20 நிமிஷம் மூடி போட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப சுவையான சத்தான ஒரு பீர்க்கங்காய் இறால் கறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இடியாப்பம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பீர்க்கங்காய் கூட்டு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.